Hi guys, welcome to Bake and Cook with Hari. இதுதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. இந்த ரெசிபி வீடியோ எடுக்கும்போது vlog-ஆ மாறும்னு நான் நினைச்சே பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னு பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜிஞ்சர் மில்க் புட்டிங் பண்ணலாங்கிறது தான் ஐடியா. இன்டர்நெட்ல தேடி ஒரு ரெசிபி எடுத்தேன். அதுல பார்த்தா ஃப்ரெஷ் ஜிஞ்சரோட ஜூஸ் ஒரு ஸ்பூன், ஃபுல் ஃபேட் மில்க் 175 ml, மில்க் பவுடர் 2 ஸ்பூன், சுகர் 2 ஸ்பூன். ரெசிபியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃப்ரெஷ் ஜிஞ்சரோட ஜூஸ் ஒரு ஸ்பூனை ஒரு கப்பில் ஊற்றி தனியாக வச்சுட்டு ஹெவி சாஸ் பேனில் பால் பவுடர் சக்கரை போட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சு 2 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணி இஞ்சி சாறு மேல பால் ஊத்தி 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா புட்டிங் செட் ஆயிரும். இதுதான் ரெசிபி, ரொம்ப சிம்பிள். இது அப்படியே ஃபாலோ பண்ணேன், ஆனா எனக்கு புட்டிங் செட் ஆகல. அட்டெம்ப்ட் 1 ஃபெயில். கம்முன்னு என்னோட அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். ஆனா என் போன்லயும் மைண்ட்லயும் ஜிஞ்சர் மில்க் புட்டிங்னே தான் சொல்லிட்டு இருந்துச்சு. சரி என்னதான் தப்பு பண்ணிருப்போம்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பால்லயும் இஞ்சில இருக்க என்சைம்ஸ் ரெண்டும் ஒட்டுக்கா சேரும் போது ஆக்டிவேட் ஆகி புட்டிங்கா செட் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. வீட்ல எல்லாம் பால் வாங்கி அதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தானே வச்சிருப்போம். அப்ப வந்து என்சைம்ஸ் வந்து செத்துருக்கும் இல்ல, அதனால நம்ம பாக்கெட் பால் வேணா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு வந்து இன்னொரு சோதனை பால் பவுடர் ரெசிபியில் இருந்துச்சு. நம்ம ஃபுல் பேக்கெட் வாங்கிட்டு வந்தா நம்மளே முக்காவை சாப்பிட்டு முடிச்சிருவோம்னு 2 சின்ன பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு ரெசிபிக்கு, இன்னொன்னு டம்மிக்கு. இப்படி ரொம்ப மாஸ்டர் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்து இப்ப கடைசியில் பார்த்தா ரெண்டுமே ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. உங்களுக்கும் பால் பவுடர் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல ஒயிட் ஹார்ட் போடுங்க. சாப்பிட்ற விஷயம் வந்ததுல கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன். சரி வாங்க நம்ம திரும்ப கதைக்கு போகலாம். திரும்ப அதே ரெசிபி, பட் மாட்டுப்பாலுக்கு பதிலாக பேக்கெட் பால். சேம் ப்ராசஸ் ரிப்பீட். ஆனா அப்பவும் புட்டிங் செட் ஆகல. அட்டெம்ப்ட் 2 ஃபெயில். புட்டிங்கே செட் ஆக மாட்டேங்குதுன்னு கடுப்பா இருந்துச்சு. திடீர்னு ஒரு யோசனை, ChatGPT கிட்ட கேட்போம் என்ன தப்பு பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணி இதெல்லாம் போட்டேன், இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் வந்து புட்டிங் வந்து செட் ஆகலை, ஏன் என்னால் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் பால் பவுடர் போடும்போது பால் வந்து இன்னும் கெட்டியாகும், அதனால பால் பவுடர் அவாய்ட் பண்ணிட்டு இதே ரெசிபி ஃபாலோ பண்ணீங்கன்னா புட்டிங் செட் ஆகும்னு சொல்லிச்சு. சரி அந்த சஜஷன் எல்லாம் கேட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அட்டெம்ப்ட் 3. இஞ்சியை தோல் எடுத்து துருவி ஜூஸ் எடுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க. ஹெவி சாஸ்பேனில் 175 ml பால், 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டு சக்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணணும். சுண்டு விரல் வைக்கும் போது நம்மளால அந்த சூட்டை பொறுக்க முடியணும். அந்த சூடு வந்ததுக்கு அப்புறம் அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சாறு ஊத்திட்டு இந்த சூடு பண்ண பாலை ஒரு சின்ன ஹைட்ல இருந்து ஊத்துனா பாலும் இஞ்சி சாரும் ஃபுல்லா மிக்ஸ் ஆயிரும். 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் வந்து ஓபன் பண்ணி பார்த்தா புட்டிங் செட் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி மேல ஸ்பூன் வச்சா ஸ்பூன் அப்படியே நின்னுச்சு. ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரெசிபியோட ஃபுல் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.